ஏன்ப்பா ஐஎல்ஆர் ரூட் வந்து 5 years to 10 years மாத்துறாங்கன்ட்டு ரொம்ப ஸ்பெக்குலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு காலையில் கூட ராய்டர்ஸில் கூட நியூஸ் இருந்தது. தே மைட் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் இட் இன். ஸோ அதை பற்றி என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட்? என்னென்னா மெயினாக வந்து நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம எப்படியா இருந்தாலும் இது வந்து இதை பற்றி ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம லீடிங் இமிக்ரேஷன் லாயர் பத்ரியோட சேர்ந்து அவர்கிட்ட பேசிவிட்டு அவரும் வந்து ஒரு கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு தான் பண்ண போகிறோம். அது வந்து இந்த சாட்டர்டே நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே இல்லைனா சண்டே நம்ம வந்து 2 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்ன சொல்கிற வெபினார் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தனியாக பண்ண போகிறோம். அப்புறம் வந்து ஒன்று இந்த ஐஎல்ஆர் இங்கே வந்து ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பண்ண போகிறோம். அது ஒரு சைடில் இருக்கட்டும். இன்னொரு சைடில் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. பட் ஒயிட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக அப்ளை பண்ண போகிறாங்க. தட் மீன்ஸ் தட் ஏற்கனவே இங்கே இருக்கவங்களுக்கும் இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு எங்கேயோ சொல்லலை. அதே மாதிரி வந்து இப்போது இது பார்லிமெண்ட்லேயும் ஹோம் செக்ரட்டரிகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஹோம் மினிஸ்டரும் என்னென்னா அதுக்கு டைரக்ட் ஆன்சர் இன்னும் கொடுக்கல. சரியா? ஸோ எல்லா இடத்துலையும் எங்கேயும் வந்து இன்னும் அதை பற்றி வந்து ஓகே இப்படி தான் பண்ண போகிறோன்னு சொல்லலை. சரி, அது அப்படி தான் பண்ண போகிறாங்கன்னா நான் வந்து மெயினாக வந்து நம்ம 2 பேரும் ஹெச்எஸ்எம்பியில் தான் வந்தோம். நீனும் ஹெச்எஸ்எம்பி பண்ணேன், நானும் ஹெச்எஸ்எம்பி விசா தான் பண்ணேன். வந்துட்டு நான் ஹெச்எஸ்எம்பி வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் மாறினேன். எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த டைமில் வந்து இதே தான். நான் எல்லோரும் சில பேர் வந்து இந்த ஐஎல்ஆர் இல்லை இல்லாதவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இல்லை ஐஎல்ஆர் இந்த 5 yearsல வரணும்னு ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் ஏற்கனவே இந்த வருஷங்கள்லாம் பண்ணவங்களுக்கு இந்த வழி தெரியும். நம்மளுக்கு அந்த வழி தெரியும். எப்படின்னா அந்த 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் இருக்கும்போது பயங்கர பெயின்ஃபுல்லாக இருந்தது. என்னடா இன்னும் 1 வருஷம் நம்ம பண்ணணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து இந்த ஹெச்எஸ்எம்பி ஃபோரம்னு வந்து சில மைக்ரன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக அந்த லா என்னென்னா என்ன பண்ணாங்கன்னா 4 yearsலேருந்து அது 5 years 1 year அதிகமாக பண்ணாங்க. அப்போ வந்து 2006 அது வந்து அமலுக்கு வந்தது. ஞாபகம் இருக்குது. 2008 அதை அப்பீல் பண்ணி ஹைகோர்ட் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ரூலிங் கொடுத்துருச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா திருப்பி கவர்மெண்ட் வந்து அந்த விஷயத்தை மட்டும் திருப்பி ரீரைட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி போய் 4 yearsக்குன்னு மாற்றி வச்சாங்க. ஸோ புதுசாக வரவங்களுக்கு மட்டும் தான் அந்த இஷ்யூன்னு மாற்றினாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுக்காக தான் ஹிஸ்டாரிக்னு சொல்லியிருக்காது. ஏன்னா நம்ம பத்ரியும் அதான் சொன்னார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. அப்போது ஒரு ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி ரூலிங் கொடுக்குதுன்னா என்ன ரீசன் எப்படின்னா மக்களை இது ஏமாத்துற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க இங்கே வந்து தங்குறாங்க, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு இப்போ 5 வருஷம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு இல்லை இது 3 வருஷம் தான் கான்ட்ராக்டு, இல்லை 6 வருஷம் கான்ட்ராக்டு நல்லாயிருக்கும். பட் இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஸோ 3 வருஷம் தான் கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் எப்படின்னா ஓகே நீங்கள் 4 வருஷம் இருங்க, மேக்ஸிமம் 5 வருஷம் இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வீசாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், பெர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்னு சொல்லுவாங்க ஐஎல்ஆர்னால். அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு இது இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போயும் வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது கவர்மெண்ட் இது தான் பண்ண போகிறாங்க அதுதான் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். எல்லாருமே இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒயிட் பேப்பரை பற்றி நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக அமலுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த கேள்விகள் கேட்டதுனால எல்லா எம்பிஸும் எல்லாருமே போய் இதை ரேஸ் பண்ணுறதுனால இதை டெஃபினட்டாக மைண்டில் வச்சுட்டு தான் இனிமேல் எழுதுவாங்க. ஏன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 1.5 million மக்கள் வந்து இந்த ஐஎல்ஆர் ரூட்டில் இருக்காங்களா. ஸோ 1.5 million மக்களுக்கு இது எஃபெக்ட் ஆகும். ஸோ சில பேர்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தாங்க, சில பேர்லாம் நான் வேறு கண்ட்ரிக்கே போயிருப்பேனே, ஏன்னா இன்னொரு கண்ட்ரியில் இதோட கம்மியாக இருந்தது, இல்லை இதே இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ especially with the NHS staff like nurses that are badly affected. ஆமாம், so they will move அப்படின்னா அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அடுத்தது பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த பப்ளிக் ஒப்பீனியன் அந்த எல்லோரும் மக்கள்கிட்டேருந்து வந்து ரிவ்யூஸ் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த எல்லா ஃபீட்பேக்கும் அவங்கள்ட்ட போனதுக்கப்புறமும் இவங்க பண்ணாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மக்கள் டெஃபினட்டாக வந்து என்ன ஆகுனா ஏதோ ஒரு இதில் வந்து கேஸ் போட்டு அதை குவாஷ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்கு சொல்கிறோன்னா பாசிட்டிவாக இருந்துக்குங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்போ நம்மளுக்கு வந்து நியூஸ் வருதோ ஃபஸ்ட்டு நம்ம தான் சொல்ல போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்து தேவையில்லாமல் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸில் மாட்ட வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு அந்த பெயின் தெரியும். எப்படி வந்து ஒரு 1 year அதிகமாகும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. 5 year ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் டோன்ட் வரி, இது பிரச்சனையே இருக்காது. இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் அண்ட் 2 ஃபிங்கரையும் எப்படி க்ராஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான்.
லெட்ஸ் வெயிட் அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அவ்வளோதான். நாங்கள் வர அப்டேட் எல்லாமே ரெகுலராக கொடுக்குறோம். யாரும் இது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.